Flipkart, Amazon மாதிரியான தளங்களை பயன்படுத்தி நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் அதே தளங்களை பயன்படுத்தி உங்களால் சம்பாதிக்க முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி தாங்க சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, எந்த ஃபீல்டில் எல்லாம் இந்த மார்க்கெட்டிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, அண்ட் இதில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது, எந்த டைப் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அண்ட் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரீடம் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு கம்பெனி இருப்பாங்க, அவங்களுடைய ப்ராடக்டை நான் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். நான் ரெஃபர் பண்ணுறது மூலியமா இவங்க வாங்கும்போது இவங்க வாங்குற ஒரு பர்ச்சேஸுக்கும் எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கமிஷனாக கிடைக்கும். அதுதான் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். இப்போதைக்கு அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், ஃபிட்னஸ், ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேஷன், பியூட்டி, ஆன்லைன் எஜுகேஷன்ட்டு இந்த ஃபீல்டுலலாம் நல்ல டிமாண்ட் இருக்குது. சரி, அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சாச்சு, அதை எப்படி பண்ணணும், எந்த ஃபீல்டில் பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சாச்சு. ஆனால் இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எஸ், இதுக்குன்னு ஒரு சில நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலியமாக நீங்கள் உங்களுடைய அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் டாப்பில் இருக்கக்கூடியது அமேசான் அசோசியேட். கிட்டத்தட்ட 10% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்கிறது கிளிக் பேங்க். கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதில் மூணாவதாக இருக்கக்கூடியது ஷேர் அ சேல். கிட்டத்தட்ட இதில் நிறைய விதமான மெர்ச்சன்டைஸ் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ப்ராடக்டை வேணாலும் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நாலாவதாக இருக்கக்கூடியது சிஜே அஃபிலியேட் கமிஷன் ஜங்ஷன். இதுல உங்களுக்கு பிரபலமான நிறைய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதில் 8 டைப் இருக்குங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அன்அட்டாச்ட் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், தொடர்பில்லா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். இந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இது நீங்கள் போய் டைரெக்டாகவும் யாருக்கிட்டையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டீங்க. லைக் கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுவீங்க. அதுதான் அன்அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். இதில் ரெண்டாவது சொல்லக்கூடியது ரிலேட்டட் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், தொடர்புடைய அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லைனாலுமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் பியூட்டி ரிலேட்டடான ஐட்டம்ஸை நான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும், வாங்க சொல்லலாம். இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்குங்க, இந்த ஃபவுண்டேஷன் இந்த பிராண்டில் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணலனாலுமே அந்த ப்ராடக்டை நான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஓ பியூட்டிஷியனே சொல்கிறாங்கப்பா, அதனால் அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு என் ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டை நான் பர்சனலாக யூஸ் பண்ணலனாலுமே கூட அதை என்னால் மார்க்கெட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் ரிலேட்டட் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். இதில் மூணாவது சொல்லக்கூடியது இன்வால்வ்ட் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், நேரடியாக தொடர்புடைய அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். இதில் எனக்கு நேரடி தொடர்பு இருக்கும். நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த லேப்டாப் நல்லா இருக்குங்க, இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த கேமரா நல்லா இருக்குது, இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய யூடியூபர்ஸ் சொல்லி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான், அதை பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்து அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்வால்வ்ட் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். இதில் நாலாவதாக வரக்கூடியது பேப்பர் சேல், PPS அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஓகே, நான் அதில் அஃபிலியேட்டடாக இருக்கேன் அப்படின்னும் போது இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு வேறு ஒரு நபருக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த நபர் அந்த பொருளை வாங்கினா மட்டுமே எனக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். ஸோ இவங்க வாங்கினா எனக்கு அந்த இடத்துல கமிஷன் கிடைக்கும் அப்படின்னும் போது தான் அதை பேப்பர் சேல், PPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அஞ்சாவதாக வரக்கூடியது பேப்பர் லீட், PPL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வாடிக்கையாளர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்க சப்மிட் பண்ணி லாகின் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க பண்ணினாலே எனக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். இங்கே அவங்க ப்ராடக்டை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்க என்டர் பண்ணாலே போதும், எனக்கு அதன் மூலியமா ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுதான் பேப்பர் லீட். இதில் ஆறாவதாக சொல்லக்கூடியது பேப்பர் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க, PPC அப்படின்னுவாங்க.
ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க, இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுக்குறேன் இல்லையா, அந்த லிங்க்கை சும்மா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அவங்களுக்கு எத்தனை கிளிக் அப்படின்றது ஒரு கவுண்ட் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அந்த கவுண்ட்டுக்கு இவ்வளோ கமிஷன், இத்தனை கவுண்ட் வந்தால் இவ்வளோ கமிஷனுங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை, அங்கே டேட்டாஸை ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணினா போதும், உங்களுக்கு அந்த கவுண்ட் மூலியமா ரெவென்யூ வரும். அதுதான் பே பர் கிளிக். இதில் 7வது வரக்கூடிய மார்க்கெட்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டிங், 2 tier affiliated மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மற்றவங்களை சப் அஃபிலியேட்டாக உங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு சேர்க்கலாம். அவங்க விற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் 2 tier affiliate மார்க்கெட்டிங். இதில் 8வது இன்ஃப்ளூயன்சர் அண்ட் சோஷியல் மீடியா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். எஸ், நிறைய சோஷியல் மீடியாஸில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம்லலாம் கூட பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க, இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வேணும் அப்படின்னா என்னுடைய பயோவில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான். எஸ், ஆமாம், உங்களுடைய ப்ரொமோட்டிங் அஃபிலியேட்டட் ப்ராடக்ட்ஸை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் ப்ரொமோட் பண்ணி உங்களுடைய ஃபாலோவர்ஸை நீங்கள் வாங்க வைக்கிறது மூலியமாக உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுதான் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் சோஷியல் மீடியா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுக்கு எந்த ஃபீல்டில் டிமாண்ட் இருக்குது, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆனால் யார் எந்த டைப்பை சூஸ் பண்ணால் நல்ல வேல்யூ இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு பிளாக் இல்லைனா வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிலேட்டட் ஆர் இன்வால்வ்டு அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் பெய்டு ஆடை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ண நினச்சிங்கன்னா அன்அட்டாச்ட் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கீங்க, யூடியூப் வச்சுருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஆர் இன்ஃப்ளூயன்சர் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தலாம். இந்த அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எது வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கான்ஸ்டண்ட்டாக வீடியோஸ் அண்ட் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே உங்களால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இனிஷியலாக ஒரு 5 monthsக்கு உங்களால் ஒரு 5,000லேருந்து 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதுவே 6 monthலேருந்து 12 monthக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது 50,000லேருந்து 4 lakh வரைக்கும் உங்களால் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். அதுவே தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வெற்றிகரமாக அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னும் போது 4 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நேரமாக அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன டைப் பண்ண போகிறீங்க, எந்த பிராண்டுக்கு பண்ண போகிறீங்க, உங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பல பிராண்ட்ஸ், பல ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ளே உங்களால் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எந்த ஃபீல்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது, அண்ட் அதோடைய டைப்ஸ் என்ன, எப்படி சூஸ் பண்ணணும், யாரெல்லாம் எந்த மாதிரியான டைப்ஸ் எடுத்தால் பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் குறித்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அஃபிலியேட்டிங் கோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன், அந்த கோர்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை ஒரு தனி வீடியோவா கூட போடலாம்.